ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பாடியில் ஒரு 2 BHK அப்பார்ட்மெண்ட் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இதோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா, பாடி சரவணா ஸ்டோருக்கு ஆப்போசிட்டில் தான் இதோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் இருக்குது. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சென்னை ஃபுல்லாக நம்ம ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். சென்னையில் வேறு எந்த லொக்கேஷனில் உங்களுக்கு ப்ராஜெக்ட்ஸ் வேணாலும் கீழே இருக்கிற நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணுங்கள். ஃபஸ்ட் நம்ம பார்த்துட்ருக்கிறது இந்த அப்பார்ட்மெண்ட்டுடைய கார் பார்க்கிங் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த பில்டிங்கில் டோட்டலாக 2 ஃப்ளோர் கொடுத்துருக்காங்க. ஒரு ஃப்ளோருக்கு 3 யூனிட்ஸ்னு சொல்லிட்டு 2 ஃப்ளோருக்கு 6 யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2 யூனிட்ஸ் தான் அவைலபிளாக இருக்குது. ஒன்று ஃபஸ்ட் ஃப்ளோர்லையும் இன்னொரு யூனிட் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஃப்ளோர்லையுமே அவைலபிளாக இருக்குது. இதில் கார் பார்க்கிங்கை பொறுத்த வரைக்கும் இருக்கிற எல்லா யூனிட்ஸுமே தனித்தனியான கார் பார்க்கிங் ப்ளஸ் பைக் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. இதோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே பாடி சரவணா ஸ்டோருக்கு ஆப்போசிட்லேயே இருக்குது. ரொம்ப உள்ளலாம் இல்லை, மெயின் ரோடுக்கு ரொம்ப நியர்பைலே தான் இதோடைய லொக்கேஷன் இருக்குது. இதிலேயே பார்த்தீங்கன்னா சிசிடிவி கொடுத்துருக்காங்க, செக்யூரிட்டி கொடுத்துருக்காங்க, லிஃப்ட் கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி நிறைய அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கார் பார்க்கிங் பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக ஸ்பேஷியஸாகவே கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே ஒரு டாய்லெட்டுமே ஒன்று கொடுத்துருக்காங்க. இதோடைய டோட்டல் லேண்ட் ஏரியான்னு பார்க்கும்போது 1.25 கிரவுண்டு தான் இந்த பில்டிங்கோடைய டோட்டல் லேண்ட் ஏரியாவாக கொடுத்துருக்காங்க. இதில் டோட்டலாக 6 யூனிட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா யூடிஎஸ்மே கொஞ்சம் அதிகமாக தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது செகண்ட் ஃப்ளோரில் இருக்க அப்பார்ட்மெண்ட்டை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். மெயின் டோர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக திக்குட்லேயே கொடுத்துருக்காங்க. இதோடைய ஃப்ளோர் ஏரியான்னு பார்க்கும்போது 1150 ஸ்கொயர் ஃபீட் இதோடைய ஃப்ளோர் ஏரியா. யூடிஎஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 510 ஸ்கொயர் ஃபீட் கொடுத்துருக்காங்க. இதோடைய ஃபேஸிங்னு பார்க்கும்போது நார்த் ஃபேஸிங்கில் தான் இந்த அப்பார்ட்மெண்ட் அமைஞ்சிருக்கு. சேம் இதே பிளான் தான் உங்களுக்கு ஃபஸ்ட் ஃப்ளோருமே கொடுத்துருக்காங்க. இதே யூனிட் தான் உங்களுக்கு ஃபஸ்ட் ஃப்ளோர்லையுமே அவைலபிளாக இருக்குது. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இந்த அப்பார்ட்மெண்ட்டுடைய லிவிங் கம் டைனிங் தான் பார்த்துட்ருக்கோம். இதோடைய சைஸ் பார்க்கும்போது 19க்கு 13 சைஸில் இதோடைய லிவிங் கம் டைனிங் கொடுத்துருக்காங்க. இதுலேயே ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 3 ஃபேஸ் EB கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு பால்கனியுமே வந்துடும். இந்த பால்கனியோட சைஸ்ன்னு பார்க்கும்போது 13க்கு 3 சைஸில் இந்த பால்கனியோட சைஸ் கொடுத்துருக்காங்க. இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரானைட் கொடுத்துருக்காங்க. எல்லா யூனிட்ஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைல்ஸ் தான் கொடுப்பாங்க. உங்களுக்கு இந்த யூனிட் ஃபுல்லாகவே கிரானைட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இந்த அப்பார்ட்மெண்ட்டுடைய கிச்சன் தான் பார்த்துட்ருக்கோம். இந்த கிச்சனுடைய சைஸ்ன்னு பார்க்கும்போது 12க்கு 7 சைஸில் இந்த கிச்சன் சைஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கிச்சன்லேயே ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. விண்டோவுமே கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் உங்களுக்கு எக்ஸாஸ்ட் ஃபேன் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷனுமே கொடுத்துருக்காங்க. கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு சர்வீஸ் ஏரியாவுமே கொடுத்துருக்காங்க. அந்த சர்வீஸ் ஏரியாவோட சைஸ்ன்னு பார்க்கும்போது 12க்கு 3 சைஸில் இந்த சர்வீஸ் ஏரியாவோட சைஸ் கொடுத்துருக்காங்க. நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரானைட் தான் கொடுத்துருக்காங்க. ஈவன் உங்களுக்கு சர்வீஸ் ஏரியா, பால்கனி எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு கிரானைட் ஒர்க்காக தான் கொடுத்துருக்காங்க. இந்த பால்கனிலே நீங்கள் வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷனுமே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இந்த அப்பார்ட்மெண்ட்டுடைய ஃபஸ்ட்டு பெட்ரூம் தான் பார்த்துட்ருக்கோம். இந்த ஃபஸ்ட்டு பெட்ரூமுடைய சைஸ்ன்னு பார்க்கும்போது 11க்கு 11 சைஸில் இந்த ஃபஸ்ட்டு பெட்ரூம் சைஸ் கொடுத்துருக்காங்க. இதிலேயே பார்த்தீங்கன்னா ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. உள்ளவே பார்த்தீங்கன்னா ஒரு விண்டோவுமே வந்துடும். அது மட்டும் இல்லாமல் ஒரு அட்டாச்டு பாத்ரூமே வந்துடும். அந்த பாத்ரூமுடைய சைஸ்ன்னு பார்க்கும்போது 7க்கு 5 சைஸில் இந்த பாத்ரூம் சைஸ் கொடுத்துருக்காங்க. பாத்ரூம் உள்ளே பார்த்தீங்கன்னா வால் டைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு அப் டு சீலிங் வரைக்குமே கொடுத்துருக்காங்க.
நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இந்த அப்பார்ட்மெண்ட்டுடைய மாஸ்டர் பெட்ரூம் தான் பார்த்துட்ருக்கோம். இந்த மாஸ்டர் பெட்ரூமுடைய சைஸ்ன்னு பார்க்கும்போது 12க்கு 10ன்ற சைஸில் இந்த மாஸ்டர் பெட்ரூம் சைஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம்லேயே உங்களுக்கு ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லாமே வந்துடும். ஒரு பெரிய விண்டோவுமே வந்துடும். இதுலேயுமே அட்டாச்டு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. 2 பெட்ரூம்லேயும் உங்களுக்கு அட்டாச்டு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. இந்த அட்டாச்டு பாத்ரூமுடைய சைஸ்ன்னு பார்க்கும்போது 8க்கு 4ன்ற சைஸில் இந்த அட்டாச்டு பாத்ரூம் சைஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இதில் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எதுவுமே இன்னும் போடலை. உங்களுக்கு அதே மாதிரி கிச்சன் ஒர்க்குமே எதுவுமே உங்களுக்கு பண்ணலை. நீங்கள் உள்ளே வரும்போது எல்லாமே உங்களுக்கு ஏற்ற மாதிரியே பண்ணி கொடுத்துருவாங்க. இதுலேயுமே பார்த்தீங்கன்னா இந்த பாத்ரூம்லேயும் உங்களுக்கு டைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு சீலிங் வரைக்குமே கொடுத்துருக்காங்க. நார்மலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாத்ரூம் எல்லாமே யூபிவிசி டோர் தான் கொடுப்பாங்க. இதில் உங்களுக்கு அந்த மாதிரி கொடுக்காம உடன்லேயே ஃப்ளஷ் டோர் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இந்த அப்பார்ட்மெண்ட்டோடைய டெரஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். டெரஸோட என்ட்ரன்ஸ்லேயே உட்டோரு உங்களுக்கு சேஃப்டிக்காக கிரில் கேட்டுமே கொடுத்துருக்காங்க. இந்த டெரஸில் உங்களுக்கு வாட்டர் டேங்க் கொடுத்துருக்காங்க. லிஃப்டோடைய ஹெட்ரூம் வந்துடும். டெரஸ் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இப்போ கூலிங் டைல் எல்லாமே போட்டு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. நான் இந்த லொக்கேஷன் பார்க்கும்போதே தெரியும் எதுக்காக நம்ம லொக்கேஷனை ரொம்ப ஹைலைட் பண்ணி சொல்லிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சரவணா ஸ்டோருக்கு ஆப்போசிட்லேயும் நியூரி பில்டிங்கு நியூரி அப்பார்ட்மெண்ட்டுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட்லேயும் தான் இதோடைய லொக்கேஷன் இருக்குது. ஒன்லி 2 யூனிட்ஸ் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. கண்டிப்பாக இந்த லொக்கேஷனில் தேடுறவங்க மறக்காம கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சென்னை ஃபுல்லாக நம்ம ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். சென்னையில் வேறு எந்த லொக்கேஷனில் உங்களுக்கு ப்ராஜெக்ட்ஸ் வேணாலும் கீழே இருக்கிற நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணுங்கள்.